ஹாய், நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன சூப்பர், கவனிங்க. சூப்பராக போச்சு மினிஸ்ட்ரிலாம். அந்த ஜாயோட அப்படியே உங்களுக்கு ஒன்று சொல்லலாம். பாருங்கள், கவனிங்க. பாருங்கள், நிறைய பேர் வந்து பாஸ்டர் என் குடும்பத்தில் ஒரு பொருளாதார ஆசீர்வாதங்களும் இல்லை, என் பிஸ்னஸில் ஆசீர்வதிக்கப்படலை, எதுவுமே நடக்க மாட்டேது, ஏன் பாத்திரம் மட்டும் நிரம்ப மாட்டுது பாஸ்டர், என் படகு நிரம்ப மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. கவனிங்க, நான் சொல்கிறேன், ஏசாமி உங்கள் படகை உங்கள் பிஸ்னஸில் தலையிடணும்னு பார்க்குறாரு. ஆமென். கடவுளை உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே, உங்கள் தொழில் உலகத்தில் நீங்கள் கடவுளை கொண்டு போனீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பாருங்கள், பேதுரு படகை அவர் நிரப்புனார், பிஸ்னஸ் ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், எதுவாக இருக்கட்டும்ங்க, உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்கள் வீடு நிரம்பணுமா, கடவுளை ஆசீர்வதிப்பார். அதில் தெய்வத்தை, கடவுளை, ஏசாமியை தலையிட விடுங்க. நீங்கள் தலையிட்டால் அது நடக்காது, தேவன் தலையிட்டால் அது நடக்கும். உங்கள் பிஸ்னஸில் கடவுள் தலையிட்டு குறுக்கிட்டு அவர் வார்த்தையின்படி, பேதுரு சொல்கிறான், நான் முழுதும் கஷ்டப்பட்ட சுவாமி, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி நான் விலையை வீசுறேன்னு சொல்லும் பொழுது அவன் படகு முழுவதும் நிரம்பிச்சு, அமிழத்தக்கதாக ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. நான் சொல்கிறேன், நான் உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னா கடவுளை விடுங்க, உங்கள் தொழில் உலகத்தில் விடுங்க, பிளஸ் பண்ணுவார். ஓகே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.